ஸ்போர்ட்ஸாக இது ஆயுதமாக இருந்தது. இதை நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் துப்பாக்கி ஆயுதம் தானே, ஆனால் அது மக்கள் கிளப்னு வச்சு விளையாடுறோம். ப்ளஸ் ஈட்டி எறிதல் ஒரு ஆயுதம், ஆனால் ஜாவ்லின் த்ரோ ஆகி வரை கொண்டு இருக்கோம். ப்ளஸ் மேடைகள் தோறும் எல்லோரும் வாள் கொடுத்தாங்க. வாழ்கிறது இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும் இருக்குது, ஆனால் வளர்கிறது தமிழர்களுக்கு. ஆமாம், அதனால் மேடை தோறும் எல்லாருக்கும் நாங்கள் வளரியல் தான் கொடுக்குறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கு வெள்ளி வளரியல். இந்த வயசு இருந்தீங்க? நான் நேவியில் கப்பல் போயிருந்தேன். இங்கே இந்தியன் நேவியில் இருந்தேன். ரிட்டையர்டாகி 1.5 வருஷம் ஆகுது. இங்கே இருக்கும்போது அங்கேயும் நான் இன்ஸ்ட்ரக்டராக இருந்தேன். இங்கே கமாண்டோ ஸ்கூலில் இன்ஸ்ட்ரக்டர். அப்போ எந்த வயசு போனீங்க? எந்த வயசுல? ஸோ அவர் வீசணும், அவர்கிட்ட கொடுங்க. இப்போ ஒரு ஆள் வீசுங்க, ஒரு அவர் வீசட்டும். 2020 ஐயா சரவணன் இருக்காங்க, அவங்களுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ இது வந்து பிரிட்ஜ் ஏர்கிராஃப்ட் பிரிட்ஜ் விட்டு சொல்லுவாங்க. வளரி வந்து இப்படி வீசணும், இப்படி வீசக்கூடாது. இப்படி பிடிச்சி அருவாள் கொத்துற மாதிரி, அதாவது ஒரு கல்லை கொண்டு எறிகிற மாதிரி 45 டிகிரி ஆங்கிளில் நீங்கள் வீசும்போது இது ஏரோனட்டிக்கலி ஏரோ டைனமிக் ஷேப்ஸ் இது அப்படியே ரிட்டர்ன் ஆகி உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு ஒரு ஆள் வீசி காட்டுங்கப்பா. பழம் வீசி காட்டுங்க. அப்புறம் காடு அப்படியே இது வந்து காற்றின் திசை இருக்குது சார். இப்பொழுது இந்த தேனி மாவட்ட அளவான வளரு பயிற்சி முகாமை பெரும்பும் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் கே சாமிக்குமார் எம்எல்ஏ அவர்கள் வளரு பயிற்சி முகாமை துவக்கி வைத்துள்ளார். ஓகே சார், ஃபுல்லாக இருக்கிறது ஆசை தவிர்க்க முடியாது.